ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மெட் தான் பார்க்க போகிறோம். ஃபார்மெட் தெரிஞ்சால் தான் நம்மளால் ட்ரையல் பேலன்ஸை போட முடியும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் யார் நேம் கொடுத்துருக்காங்களோ கொஷினில் அவங்க நேம் அசான் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், சன்ரி டெப்டாஸ், ஓப்பனிங் ஸ்டாக், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், vehicles, goodwill, investment, drawings, purchase, sales return, carriage inwards, carriage outwards, rent paid, commission paid, interest paid, bank debts, insurance premium, general expenses, sundry expenses, electricity charges, selling expenses, traveling expenses, wages. இது எல்லாமே டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேபிட்டல், பேங்க் லோன், sundry creditors, bills payable, bank overdraft, rent received, interest received, provision for bad debts. இதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும். இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அசட், நம்ம எதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் டெபிட் சைடில் வரும். அதே இது கிரெடிட் சைடில் நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம், அதுக்கப்புறம் நம்மளோட லயபிலிட்டிஸ் அப்படின்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி அதில் உள்ள அது பிஸ்னஸில் உள்ள ஒரு பொறுப்பை தான் நம்ம லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அசட் டெபிட் பண்ணும்போதுல லயபிலிட்டிஸ் நம்ம கிரெடிட் பண்ணணும். இதில் அசட்டையும் இன்கம் ரிசீவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அசட்டுங்கிறது வேறு, இன்கம் ரிசீவ்டுங்கிறது வேறு. அசட்டுங்கிறது டெபிட் சைடில் வரும், இன்கம் நம்ம ஏதாச்சும் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கிரெடிட் சைடில் போடணும்.